வணக்கம் பீப்பிள். திஸ் இஸ் டியர் பாடி எபிசோட் 2. இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன ரியலைசேஷன் வந்துச்சு. கொஞ்ச நாளா லைஃப் ஸ்டைல் vlogs பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த மாரி ரூம் இருந்தா தான் vlog பண்ண முடியுமா? கியூட் பைஜாமாஸ் இருந்தா தான் மார்னிங் ரொட்டீன் ரெக்கார்ட் பண்ண முடியுமா? ஃப்ளாஷி ஜிம் அவுட்ஃபிட்ஸ், பிரீமியம் ஜிம் மெம்பர்ஷிப் இதெல்லாம் இருந்தா தான் ஃபிட்னஸ் ஜர்னி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? அப்படின்னு ஒரு கேள்வி. பட் இன்னைக்கு தான் புரிஞ்சுது, நம்ம லைஃப்ப டாக்குமெண்ட் பண்ண நம்ம லைஃப் நம்மளோடதா இருந்தா மட்டும் போதும். நான் ரொம்ப ஹோம் பெர்சன். சின்ன வயசுலேருந்து வீடு தான் என் கம்ஃபர்ட் ஜோன். பிகாஸ் லிட்ரலி ஐ வாஸ் கேஜ்ட் அவுட் ஆஃப் லவ். ஸோ அதனால இந்த ரீல்ஸ்லயும் பெருசா லொக்கேஷன்ஸ் இருக்காது. நான் அதிகமா வெளில போற பெர்சனும் கிடையாது. பட் ஐ எம் ட்ரைங் டு கோ அவுட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் மோர். பட் மோஸ்ட்லி 90% இந்த 4 வால்ஸ்குள்ள தான் இருக்கும். அண்ட் மார்னிங் எழுந்தப்போ அந்த மெஸ்ஸியான ஹேர் அண்ட் அவ்வளோ க்ளீனாக இல்லாத ரூம், அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இல்லாத ஷெல்ஃப்ஸ். ஸோ எவ்ரிதிங் லைக் திஸ் ரா. ஃபில்டர்ஸ் இல்லை, எக்ஸ்ட்ரா செட்டப் இல்லை. நான் எப்படி இருக்கனோ, என் லைஃப் எப்படி இருக்கோ அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் சம்டே ஒரு 10-20 இயர்ஸ் கழிச்சு இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நான் பர்ஃபெக்டாக இருந்தேனான்னு பார்க்க மாட்டேன். டெஃபினெட்லி நான் உண்மையாக இருந்தேனான்னு தான் பார்ப்பேன். அண்ட் தட் கிவ்ஸ் மீ த ரியல் ஃபீல். மேபி இது இன்ஸ்டாகிராம் கான்டென்ட்டாக இருக்கலாம். பட் எனக்கு இது ஒரு டிஜிட்டல் டைரி. அண்ட் ஐ திங்க் ஆர்டினரி டேஸ் டிசர்வ் டு பி ரிமெம்பர்ட் டூ. என் லைஃப்க்கு ஒரு கேமராமேன் இருந்தால் இந்த படம் இப்படி தான் இருக்கும். நான் அதை மாற்ற விரும்பல. See you in episode 3. Bye bye. With love, Raghavi.